எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் ஆஸ்திரேலியா 2024ற்கான பெஸ்ட் டெஸ்ட் 11 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்தியாவோட பும்ராவை வந்து கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட இருந்து பும்ரா மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட பேருமே இடம்பெற்றிருக்கு. ஸோ அவங்களோட டீம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் அது இல்லாமல் இங்கிலாந்தை சேர்ந்த பென் டெக்கட், ஒன் டவுன் வந்து இங்கிலாந்தை சேர்ந்த ஜோ ரூட், அதை தொடர்ந்து ஃப்ரம் நியூசிலாந்து ரச்சின் ரவீந்திரா, ஹாரி புரூக் ஃப்ரம் இங்கிலாந்து, கமிந்து மெண்டிஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, அலெக்ஸ் காரி ஃப்ரம் ஆஸ்திரேலியா, மேட் ஹென்ரி, ஜஸ்பிரீத் பும்ராவை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிரைமரி பவுலருமே அவர் தான். அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, கேசவ் மகாராஜ் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இதுதான் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற டெஸ்ட் டீம் ஆஃப் த இயர் ஃபார் 2024. ஸோ இது அவங்களோடது. உங்களோட சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது இல்லாமல் பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் வெஸ் ஜிம்பாப்வே போட்டி நடந்திருந்துச்சு. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமான செஞ்சுரிஸ் ஒரே போட்டியில வந்தது வந்து இந்த மேட்ச்ல தான். டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 4 செஞ்சுரி 2 டபுள் செஞ்சுரி அப்படிங்கிறது வந்திருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ரஹமத் ஷா வந்து 234 அடிச்சிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அஸ்மதுல்லா சகிடி 246 அடிச்சிருப்பாரு. அண்ட் தென் அப்சர் ஜசாய் வந்து 113 ரன் அடிச்சிருப்பாரு அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே. அதே மாதிரி ஜிம்பாப்வேன் பிளேயர்ஸான சேன் வில்லியம்ஸ் 154 அண்ட் கிரைக் எர்வின் 104 அண்ட் கூடவே பிரைன் பெனட் 110 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலா இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 செஞ்சுரிஸ், அதுல வந்து 2 டபுள் செஞ்சுரி அப்படிங்கிறதும் அடங்கும். ஸோ ஒரே டெஸ்ட் மேட்ச்ல இவ்வளோ செஞ்சுரிஸ் அப்படிங்கிறது இதான் முதல் முறை அப்படிங்கிறதும் கூடுதலான விஷயம். அண்ட் இது இல்லாம நம்ம பேட்மிண்டன் நியூஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, இந்தியாவோட இப்போதைக்கு நம்பர் 1 அப்படின்னே சொல்லலாம் பேட்மிண்டன் பொறுத்த வரைக்கும் பிவி சிந்து. ஸோ அவங்க தான் உலக அளவில் ஹையஸ்ட் பெய்டு உமன் ஷட்லர் அப்படிங்கிறது இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிறவங்களோட லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்டாட் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிவி சிந்து அவங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜும் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அண்ட் ஓவராலா இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டி அப்படிங்கிறது இப்போதைக்கு பெருசாக பேசப்பட்டு இருக்கு. முக்கியமாக சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்க போகிற அந்த பிஜிடியோட கடைசி டெஸ்ட் மேட்ச் யார் ஜெயிக்க போறாங்க, இந்தியா பக்கம் போக போதா இல்ல ஆஸ்திரேலியா பக்கம் போக போதா அப்படிங்கிற கேள்விக்குரிய விட, இந்தியாவா ஆஸ்திரேலியாவா யார் WTC ஃபைனலுக்கு போக போறாங்க அப்படிங்கிறதும் இந்த மேட்ச்ல தான் முடிவாக போகுது. ஸோ அந்த போட்டிக்கு எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுல இந்தியாவோட சேஞ்சஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பல பேரோட கேள்வியா போயிருக்கு. ரோஹித் சர்மா வெளியே உட்கார போறாரா, இல்ல ரோஹித் சர்மா தான் கண்டினியூ பண்ண போறாரா, அண்ட் ரோஹித் இதுல திரும்பவும் KL ராகுல் ஓப்பனிங் கொண்டு வர போறாங்களா, இல்ல உள்ள கொண்டு வரணுமா, இந்த மாதிரி பல பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது டீம்ல இப்போ நிறைய போயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ அந்த வகையில கடைசி டெஸ்ட் அப்படிங்கிறது மேக்சிமம் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருக்கும் டீம்ல பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியா பக்கம் எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னுமே சொல்றாங்க. ஸோ பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க, யார் WTC ஃபைனலுக்கு போறாங்க அப்படிங்கிறத. ஸோ நாம இந்த வீடியோவோட முக்கியமான கண்டென்ட்டுக்குள்ள இப்போ வருவோம். தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025 அதற்கான ரிட்டன்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு அனௌன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போதான் அதற்கான ரிட்டன்ஷன் அண்ட் ஆக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதிரி சின்ன கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ற அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமா அன்கேப்டு பிளேயர்ஸுக்குலாம் 2.4 லட்சம் அந்த அமௌண்ட்லேயே வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளப்புக்கு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரீட்டைன் பண்ணும்போது பிளேயர்ஸ் கிட்ட கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை நீங்கள் அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியுமே கிளப்புக்கு சொல்லியிருந்தாங்க. இதனால பிளேயர் சைடு வந்து ஒரு கொந்தளிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அது எப்படி எங்ககிட்ட எங்க கன்சர்ன் இல்லாமல் நீங்கள் எங்களை ரீட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. பட் அதுதான் TNPL 2025 ரூல்ஸாக இருந்துச்சு. பட் இப்போதைக்கு 8 டீம்ஸும் தங்களோட ரிட்டன்ஷன்ஸ் யார் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒவ்வொரு டீமா உங்களுக்காக இப்போ சொல்லிடுறேன். ஸோ சேப்பாக் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அபிஷேக் தன்வர் அவரை வந்து 12 லட்சத்துக்கு வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பாபா அப்பரஜித் ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல், இப்போ ரஞ்சி கேரளாவுக்கு ஆடிட்டு இருக்காரு, 8 லட்சத்துக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் என் ஜெகதீசன் CSK ஆடி இருக்காரு, இப்போ தமிழ்நாடுக்கு ஆடிட்டு இருக்காரு, 6 லட்சத்துக்கு அவர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் லோகேஷ் சிலம்பரசன் ரெண்டு பேரையும் 2.4 லட்சத்துக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட ரிமைனிங் பர்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது 49.2 லட்சம் இருக்கு. அதை தொடர்ந்து திண்டுக்கல் டிராகன்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, இவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து 2025 TNPLக்காக ரவி அஸ்வின், இப்போதைக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் தன்னோட ஓய்வை அறிவிச்சிருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின், அவரை வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனாக 16 லட்சத்துக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் தான் கேப்டனும் கூட. அதை தொடர்ந்து வருண் சக்கரவர்த்தி 12 லட்சம், இப்போ கலக்கிட்டு இருக்க ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம், மிஸ்ட்ரி ஸ்பின்னர், 12 லட்சத்துக்கு அவர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. சந்தீப் ஆரியர் 8 லட்சத்துக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. IPL அன்சோல்டு.
அண்ட் ஓவராலா பார்க்கும்போது இப்ப தமிழ்நாடுக்காக மட்டும் தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர 8 லட்சத்துக்கு வந்து ரிட்டெயின் பண்ணியிருக்காங்க. பாபா இந்திரஜித் 6 லட்சத்துக்கு அவர் ரிட்டெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவம் சிங் அப்படிங்கிற பிளேயர் 2.4 லட்சத்துக்கு ரிட்டெயின் பண்ணியிருக்காங்க. சிவம் சிங்குக்கும் ஐபிஎல் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இந்த சீசன் ஐபிஎல்ல வந்து அவர் அன்சோல்டு. அதே தொடர்ந்து ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல தரமான ரிட்டென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சாய் கிஷோர் அதாவது தமிழ்நாடு டீமோட கேப்டனா இருக்காரு இல்லையா? ஸோ அவரை வந்து 16 லட்சத்துக்கு ரிட்டெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டி நடராஜன் அவரை 12 லட்சத்துக்கு ரிட்டெயின் பண்ணியிருக்காங்க. யார்கர் கிங் அவரை பத்தி சொல்லி தான் தெரியணும் என்ன. அதே தொடர்ந்து துஷார் ரகேஜா 8 லட்சத்துக்கு ரிட்டெயின் பண்ணியிருக்காங்க. துஷார் ரகேஜா இப்போ தமிழ்நாடுக்காக ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காரு. சையத் முஸ்டாக் அலி டிராஃபில ஆடி இருந்தாரு. அண்ட் இப்போ விஜய் எஸ்ஆர்எல்லையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதே தொடர்ந்து முகமது அலி எஸ் அவர் 6 லட்சத்துக்கு ரிட்டெயின் பண்ணியிருக்காங்க. இவரும் இப்போ தமிழ்நாடுக்காக விஜய் எஸ்ஆர்எல் டிராஃபி ஆடிட்டு இருக்காரு. அண்ட் தென் அமித் சாத்விக் அவர் 2.4 லட்சத்துக்கு ரிட்டெயின் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ரிமைனிங் பர்ஸ் வேல்யூ 35.6 லட்சம் அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்கு. அதே தொடர்ந்து லைகா கோவை கிங்ஸ் டிஎன்பிஎல் 2025 இருக்காங்கன்னா இவங்களோட ரிட்டென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷாருக் கான் அவரை 16 லட்சத்துக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஷாருக் கான் தான் இப்போ தமிழ்நாடு ஸ்மார்ட் அதாவது சையத் முஸ்டாக் அலி டிராஃபி அப்படிங்கிற T20 ஃபார்மேட்டோட கேப்டனாக இருந்தார். அதே தொடர்ந்து சாய் சுதர்ஷன் ஐபிஎல்லே அவரை ரீடைன் பண்ணுறாங்க. இங்கே ரீடைன் பண்ணலாம் எப்படி? ஸோ அவரை வந்து 2வது பிளேயராக ரீடைன் பண்ணியிருக்காங்க 12 லட்சத்துக்கு. அதே தொடர்ந்து 3வது ரிட்டென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது சித்தார்த் மணிமாறன் இவரும் ஒரு ஐபிஎல் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிளேயர் தான். 8 லட்சத்துக்கு அவரை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சச்சின் பி அவரை 6 லட்சத்துக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு அன்கேப்டு பிளேயராக 2.4 லட்சத்துக்கு ஜத்வேத் சுப்ரமணியன் சொல்லிட்டு எஸ்ஆர்எச் டீம்ல இருந்தார் ஐபிஎல் 2024. பட் பெருசா பிளே பண்ணல அவரு. பட் இங்க வந்து டிஎன்பிஎல் அவரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட ரிமைனிங் பர்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது 35.6 லட்சம் பேலன்ஸ் இருக்கு. அடுத்த டீம் நெல்லை ராயல் கிங்ஸ் டிஎன்பிஎல் 2025க்காக எல்லா ஸ்லாட்லயுமே இவங்களுமே பிளேயர்ஸை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர் ஒரு நல்ல தரமான ஆல்ரவுண்டர் சோனு யாதவ் 16 லட்சத்துக்கு அவர் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பிக். அதே தொடர்ந்து 12 லட்சத்துக்கு ஒரு கேப்டன்சி மெட்டீரியல். இப்போ கூட பாண்டிச்சேரி டீமை 3 ஃபார்மேட்லையும் ரஞ்சி ஸ்மார்ட் விஜய் எஸ்ஆர்எல்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இவர் தான் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு பாண்டிச்சேரி டீமை. ஸோ கேபி அருண் கார்த்திக் 12 லட்சத்துக்கு அவர் ரீடைன் பண்ணியிருக்காங்க. அதே தொடர்ந்து ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் சிஎஸ்கே ட்ரையல்ஸ் எல்லாம் வேற இருந்தார் அஜிடேஷ் ஜி அப்படிங்கிற ஒரு யங் ஃபினிஷர் அவரை 8 லட்சத்துக்கு வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. அதே தொடர்ந்து ரித்திக் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் அவரை வந்து 6 லட்சத்துக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக தமிழ்நாடுமே அவர் ஆடி இருந்தார். அண்ட் தென் ஹரிஸ் என்எஸ் அப்படிங்கிற பிளேயர் 2.4 லட்சத்துக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தான் அவங்களோட ரிட்டென்ஷன். அண்ட் இவங்க கிட்ட ரிமைனிங் பர்ஸ் வேல்யூ 35.6 லட்சம் பேலன்ஸ் இருக்கு. அடுத்த டீம் சீக்கம் மதுரை பேந்தர்ஸ். இவங்களோட டிஎன்பிஎல் 2025 ரிட்டென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது முருகன் அஸ்வின் அவர் 8 லட்சத்துக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் அதாவது அந்த 16 லட்சம் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது யாரையுமே பண்ணல. அண்ட் தென் குர்ஜப்ரீத் சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயர் 6 லட்சத்துக்கு அவர் ரீடைன் பண்ணியிருக்காங்க. இப்போ சிஎஸ்கேவால ஐபிஎல் 2025க்கு வாங்கப்பட்ட பிளேயர் தான் இவர். அது இல்லாம சரவணன் பி 2.4 லட்சத்துக்கும் சதுர்வேத் என்எஸ் 2.4 லட்சத்துக்கும் ரீடைன் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க கிட்ட அதிகமான பர்ஸ் வேல்யூவே இருக்கு. 61.2 லட்சம் பேலன்ஸ் இருக்கு. அடுத்த டீம் வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஸ்பார்டன்ஸ். இவங்களோட ரிட்டென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளவரா ஒரு ரிட்டென்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு கேப்டு பிளேயரையுமே இவங்க ரீடைன் பண்ணல. அது இல்லாம 5 பேரையுமே அன்கேப்டு லிஸ்ட்லயே ரீடைன் பண்ணியிருந்தாங்க. அபிஷேக் எஸ், சன்னி சந்து, விவேக் ஆர், ஹரிஷ்குமார் எஸ், பொய்யாமொழி எம் இவங்க எல்லாரையுமே 2.4 லட்சம் அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கே ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க கிட்ட ஹையஸ்ட் பர்ஸ் வேல்யூ 68 லட்சம் அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்கு ஆக்ஷனுக்காக. லாஸ்ட் டீம் பட் நாட் லீஸ்ட் டீம் திருச்சி கிராண்ட் சோலாஸ். இவங்களோட டிஎன்பிஎல் 2025 ரிட்டென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சஞ்சய் யாதவ் ஃபர்ஸ்ட் பிளேயர் 6 லட்சத்துக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாம மற்ற எல்லா பிளேயர்ஸையும் இவங்களும் அந்த பேஸ் பிரைஸ் அன்கேப்டு லிஸ்ட்லயே ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஜஃபர் ஜமால், ராஜ்குமார் ஆர், வஷீம் அகமது, அதிசயராஜ் டேவிட்சன் அப்படிங்கிற ஒரு தரமான பவுலர். ஸோ இந்த 4 பேரையும் 2.4 லட்சம் அப்படிங்கிற அமௌண்ட்லயே ரீடைன் பண்ணிட்டாங்க. இவங்க கிட்ட ரிமைனிங் பர்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 64.4 லட்சம் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிஎன்பிஎல் 2025 ரிட்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் சேலம் ஸ்பார்டன்ஸ் தான் கொஞ்சம் கிளவரா பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அவங்க கிட்ட தான் அதிகமான பர்ஸ் வேல்யூமே இருக்கு 68 லட்சம் ஆக்ஷனுக்கு. பாப்போம் என்ன பண்றாங்க ஆக்ஷன்ல அப்படிங்கிறத. இது இல்லாம நெல்லை ராயல் கிங்ஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ், இந்த மாதிரியான லைகா கோவை கிங்ஸ் இந்த மாதிரியான டீம்ஸ் எல்லாருமே மினிமம் பர்ஸ் வேல்யூ தான் வச்சிருக்காங்க 35.6 lakhs. ஸோ கண்டிப்பா டிஎன்பிஎல் 2025 அப்படிங்கிறது சூடு பிடிக்க போது ஒரு மெகா ஆக்ஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே நல்லா இருக்கு. கண்டிப்பா ஆக்ஷன்ல இருந்தே டிஎன்பிஎல்கான எக்ஸைட்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ டிஎன்பிஎல் 2025 ஆக்ஷன் அண்ட் பிளே அதாவது அவங்க டோர்னமெண்ட் பற்றியும் நம்ம அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக கொடுக்க தான் போகிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.